அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒரு பெண்மணி இருந்தார். அவர் தமது விளைநிலத்தின் வாய்க்கால் ஓரத்தில் ஒரு வகையான கீரை செடியை பயிரிடுவார். வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அந்த செடியை எடுத்து வந்து கோதுமையுடன் சேர்த்து அரைத்து ஒரு வகையான உணவை தயார் செய்வார். அந்த செடியின் தண்டு பகுதி அந்த உணவுக்கு மாமிசமாக அமையும். நாங்கள் ஜுமா தொழுதுவிட்டு திரும்பி வரும்பொழுது அந்த பெண்மணிக்கு சலாம் கூறுவோம். அவர் எங்களுக்கு அந்த உணவை வழங்குவார். நாங்கள் அதை உண்போம். அந்த உணவுக்காகவே நாங்கள் வெள்ளிக்கிழமையை விரும்பக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 938. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாரத்திற்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய உணவிற்காகவே வெள்ளிக்கிழமையை நாங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தோம் என்ற வாசகத்திலிருந்து உணவிற்கே சிரமப்படக்கூடிய அளவிற்குத்தான் சஹாபாக்களுடைய பொருளாதார நிலை இருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் ஆண்களுக்கு பெண்களோ பெண்களுக்கு ஆண்களோ சலாம் சொல்வது தவறு என்ற தவறான கருத்து சமீப காலமாக சில ஆலிம்களால் பரப்பப்பட்டு வருகிறது. இந்த கருத்திற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். இன்னும் சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வகையிலும் சம்பந்தப்படாத இந்த தகவலை மார்க்க ஆதாரமாக எடுத்து கொள்ளலாமா என்று வாதிடுவார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களோடு சேர்ந்து ஜுமா தொழுதுவிட்டு திரும்ப வரும்பொழுது இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் இது நபிகளாருக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இது தவறு என்றிருக்குமேயானால் நீங்கள் அந்த பெண்ணுக்கு சலாம் சொல்வது கூடாது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருப்பார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக புகாரியில் இடம்பெறக்கூடிய 12வது ஹதீஸில் அறிந்தவர் அறியாதவர் யாராக இருந்தாலும் அவருக்கு சலாம் சொல்லுவது இஸ்லாத்தின் சிறந்த செயலாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க நபிகளாரோடு சம்பந்தப்படாத செயல் என்று இதை புறக்கணிப்பது நியாயமல்ல. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தாழ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.